மீனராசி குருவை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. உங்களோட ராசியில் பாருங்க, புரட்டாதி 3ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் வெவ்வேறான அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டதாக இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பாருங்க பல நேரங்களில் பல கோணங்களில் இருப்பதாக காட்சியளிக்கும். அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக செஞ்சுட்டு சிக்கலில் மாட்டி தவிப்பாங்களாம் இந்த மீனராசி நேயர்கள். மேலுமே இந்த குருவு தனுசு ராசியில் பிறந்தவங்க பட்டு பட்டுன்னு அவங்களோட மைண்டில் தோன்றதை பேசுவாங்களாம். ஆனால் குருவின் மீன ராசியில் பிறந்த நீங்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலை அறிந்துமே பேசக்கூடிய அன்பர்கள் யாருன்னு கேட்டோமா இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரரு திட்டம் எதுவும் இல்லாமல் திடீர்னு முடிவெடுப்பாங்க. ஆனால் மீனராசியில் பிறந்த பொதுமக்கள் நிறைய பேர் பார்த்திங்களா, எப்பவுமே ஒரு திட்டமிட்டு செயல்படுவாங்க. எப்போவுமே ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்க முடியும். தனகாரகனான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தை விட மனம்தான் பெரியது அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்களாம். உங்களோட இமேஜ் அப்படிங்கிறது எங்கேயுமே எப்போதுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடியவங்க தான் இந்த மீனராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாக்குஸ்தானாதிபதிக்கு அதிபதியான செவ்வாயே உங்களோட 9ஆம் அதிபதியாகவும் வரார். அதாவது 9ஆம் இடத்தை பாகிஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே வாக்கினால், அதாவது பேசிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமா. பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரனே வருகிறார். உங்களோட குழந்தை பிறந்த உடனேயே சட்டென்று உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயர்வான ஒரு இடத்துல இருப்பீங்களாம். மேலுமே உங்களில் பல பேர் நீண்ட தூரம் பயணம் செய்து வேலைக்கு போவீங்க. 8க்கு உரியவன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். மேலுமே ஆயுள்காரனாகிய சனி துலா ராசியில் உச்சம் அடைந்திருக்கிறதுனால நீண்ட ஆயுள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குமா. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் வர்றதுனால தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பீங்களாம். அப்பாவை பின்பற்றினாலும் வித்தியாசமாக முயற்சி செய்வதில் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே திறமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குது? இந்த ஆடி மாதத்தில், அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க? எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் மீன ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் மற்ற அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு செய்கிறீங்களோ இல்லையோ, முன்னோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த சடங்குகளை செய்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த ஆடி அமாவாசை, அதாவது மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசையானது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. ஏன் அப்படின்னா, முன்னோர்கள் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள் நேரடியாக பூமிக்கு அவங்களோட சந்ததியினரை பார்க்க வருவதாகவும் அதே மாதிரி அவங்க ஆசீர்வாதம் வழங்குவதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசை அப்படிங்கிறது கூடுதலான ஒரு சிறப்பை பெறுகிறது. அதனால் இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களோட படம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பூக்களை போட்டு அதுக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு போயிட்டு அவங்களுக்கு திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுத்துருங்க. ரொம்பவே நல்லது. இதனால் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, ஏதாவது தடைகள் இருக்குது, நீங்கள் எதை தொட்டாலுமே ஒரு சிறப்பாக இல்லை வாழ்க்கை அப்படின்னு நினச்சாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய எந்த ஒரு தடைகள் தாமதம் அப்படிங்கிறது நிலைகள்லாம் மாறணும், முன்னோர்களோட ஆசை இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி, உங்களுடைய குடும்பத்திலையும் நல்லதே நடக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் இந்த டைமில் செஞ்சுருங்க. ஆடி அமாவாசை பாருங்கள், புதன்கிழமை தான், நாளைக்கு தான் அமாவாசை வருதுங்க. அந்த நாளில் அதுவும் சூரிய கிரகணமும் வரதுனால பல பேருக்கு டவுட் இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம வழிபாடுகள்லாம் செய்யலாமா, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற பல டவுட் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு சந்தேகமே வேணாங்க. காலையிலேயே அமாவாசை திதியானது நாளைக்கு தொடங்கிடுது. ஸோ நீங்கள் ஈவினிங் தான் பார்த்தீங்களா, சாயந்தரம் ஒரு 9 மணி வாக்கில் தான் சூரிய கிரகணமானது ஏற்படுது. அதனால் திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்க, காலையில் தான் கொடுக்க போகிறோம். அதனால் இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க, ரொம்பவே நல்லது. உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா முன்னோர்களோட அருளானது கிடைக்கணும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நாளைக்கு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதே நடக்கும்.
சரி, இப்போ நம்ம மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோமா, உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் யோசித்து செய்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது இந்த உங்களுடைய ராசிப்படி பார்த்திங்களா, தந்தைக்கு நம்மிடம் இன்னும் கொஞ்சம் அக்கறை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அப்பப்போ இந்த மீனராசிக்காரர் பாருங்கள் இயங்குவாங்களாம். 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு உங்களோட ராசி அதிபதியான குருவே இருக்கிறதுனால உங்களில் பல பேரும் சுயதொழில் செய்யறது தான் விரும்புவீங்களாம். சில பேர் நீதி, கணக்கு தணிக்கை, அதே மாதிரி வங்கி, பதிப்பகம் போன்ற துறைகளில் ரொம்ப பேரு புகழ் பணம் அப்படின்னு சம்பாதிப்பீங்களாம். எத்தனை பணம் வந்தால் கூட அதை எடுத்து வைக்க முடியாதபடி உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமா. அதே மாதிரி கடலும் நீரும் அசைந்த, அதாவது அதை சார்ந்த பகுதிகளை தான் மீனம் குறிக்குது. உலகினோட ஆதாரமே நீர் தாங்க. உலகினோட முதல் உயிரும் மீன் தான். கடல், ஆறு, நதி அப்படின்னு எல்லாத்துக்குமே அடிப்படையாக நீர் தான். நீர் பரவி இருக்கக்கூடிய பரப்பிற்கேற்ப வெவ்வேறு பெயர்கள். பஞ்சபூதங்களில் நீரோட தத்துவத்தை சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது உங்களுக்கு நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படி நீர் தத்துவத்தை உணர்த்துவதும் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக இருப்பதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் தாங்க. இந்த ஆலயத்துக்கு போயிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். கருவறையிலேயே நீர் ஏறும், அதாவது இறங்கும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆள்வதனால அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பெயரோடு அருள்பாலிக்கிறாள். மீனராசியில் பிறந்தவங்க திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்குங்க. கடல் அளவு கண்டிப்பாக அருளை பெற முடியும். அதே மாதிரி புரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் எல்லாமே இதில் அடங்கும். மேலுமே மீனராசி புரட்டாதி நட்சத்திரம், மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசி ரேவதி நட்சத்திரம் பொதுவாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா தனித்தனியான ஒரு குணங்களோடும் அவங்களுடைய மைண்ட் செட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அனைத்து கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைகளிலிருந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயந்தான். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிக்காரர்களுக்குமே தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல்வேறு கிரக அமைப்புகள் நடைபெற இருக்குது. மீனராசிக்காருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், இது எல்லாமே குறித்து நம்ம பார்க்க போகிறோம். மீனராசிக்காரோட முக்கியமான பலன் பார்த்தோமா, மீனராசிக்காருக்கு உடல் பலம் அதிகமாக இருக்கும். அதாவது பயம் போன்றவற்றில் எல்லாமே பரிபூர்ணமாக இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே சனி வக்கிரமாகி இருக்கிறார். அதாவது உங்களுக்கு ஜென்ம சனி வக்கிரமாகி இருக்கிறதுனால உடல் பலமாக இருக்கும். பண விரயம் ஏற்பட அமைப்பு. பொருளாகவோ முதலீடாகவோ பணத்தை வைத்து விடுங்க. அப்படிங்கிறதுனால பண விரயம் இருந்து கொண்டு தான் இருக்கும். உங்களுடைய அடுத்தபடி நிலைக்கான நிலையை வளர்ச்சிக்கான முதலீடுகளை செய்யுங்க. செலவு உங்களுக்கு அதிகரிக்கும். அதாவது வீட்டை சரி செய்கிறது, இன்ட்ரியா டெக்கரேட் செய்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாமே செய்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களோட செலவுகள் நிறைய, உங்களுடைய அத்தியாவசிய செலவுகள் செய்வீங்க. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஒரு ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மனம் நிறையும்படியான குழந்தை செல்வத்தை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மீனராசி நேர்களை பொறுத்தவரைகளுமே பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதாவது சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்கும். அது தொடர்பான வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குது. பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா அப்படின்னா பேச்சினால தான் நிறைய பேர்த்துக்கு அதனால் நிறைய பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள்லாம் வருது. அமைதியாக கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. 6க்கு உடைய சூரியன் ஆட்சி பெறுவதனால எதிரிகள் யார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும்தான் நமக்கு யார் கூட இருக்கா, நம்மள யார் தொலையாக இருந்து வேடிக்கை பார்க்குறா அப்படிங்கிறது தெரியும். அதனால் அந்த மாதிரியான சூழல்கள்லாம் வந்து அதுலேருந்து உங்களுக்கு நல்ல வெளியே வரக்கூடிய அற்புதமான அமைப்புலாம் இருக்குது. சட்ட ரீதியாக என்கிறேன் அப்படிங்கிற ஒரு தேவையில்லாத அந்த சிக்கலுக்குள்ளே சிக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்லதாக இருக்கும். சட்டத்திற்கு புறமான விஷயத்தை மட்டும் செய்வதை தவிர்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சோசியல் மீடியாக்களில் தேவையில்லாததை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கோதுமை தொடர்பான உணவுகளை நீங்கள் ஏழைகளுக்கு தானமாக கொடுங்க. அதுவும் பாருங்கள், இந்த அமாவாசை நாளில் நீங்கள் இந்த மாதிரியான தானங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா முன்னோர்களோட ஆசை கூட இதனாலே நமக்கு கிடைக்குமா. ருத்ராபிஷேகம் செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது உங்களுக்கு சகல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கும். சகல செல்வத்தையும் மாறி கொடுக்கும்.
என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மீனராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி நேயர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் உங்களோட வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய விடாமுயற்சி எப்போவுமே கைவிடாமல் உழைத்து கொண்டே இருங்க. தோல்வி வந்த போதுமே நீங்கள் உழைத்து கொண்டே இருங்க. வெற்றி கண்டிப்பாக, வெற்றிக்கான ஒரு பாதை உங்களுக்கு தென்படும். அப்போது உங்களுடைய இலக்கை நோக்கி வெற்றி மேலே வெற்றியாக நீங்கள் அடைவீங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். ஆல்வேஸ் தேங்க்யூ.